ஜல்லிக்கட்டு விளையாட்டை காட்டு மிராண்டி விளையாட்டு என்று சொல்லி 2011 தடை செய்தவர். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், எப்படி கூட்டு களவாணிகள் மறுபடியும் ஒன்றாக இணைந்திருக்கின்றார். காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும். திமுக தேர்தல் அறிக்கையில சொல்றான், ஜல்லிக்கட்டு மாடு யாரு வளர்த்துறீங்களோ உங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுப்பாங்களாம். தேனியிலே எப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். தேனியினுடைய ஜல்லிக்கட்டு காளைக்கு ஒரு தனி ரகம். எல்லா தோட்டத்திலையும் கூட காளை வச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை, ஒரு ஜல்லிக்கட்டு காளை வளர்த்துனீங்கன்னா மாசத்திற்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்போம். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 35 மாசம் ஆச்சு. எவ்வளவு கொடுத்திருக்கணுங்க? இல்ல 35 மாசம் ஆச்சு. மாசத்துக்கு 1000 எவ்வளவு கொடுத்திருக்கணுங்க? 35,000 ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும். ஆனா எலெக்ஷன் அப்போ ஒரு 500 ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க. ஏங்க 35,000 ரூபாய் கொடுக்கறீங்க, ஒரு காலைக்கு 1000 ரூபாய், 35 மாசம் ஆச்சு, 35,000 ரூபாய் ஆச்சு. எலெக்ஷன் அப்போ ஒரு 500 ரூபாய் தூக்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வருவார்கள். அன்பு சகோதர சகோதரிகளை, அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் கேட்கணும், எங்களுக்கு உங்களுடைய கஞ்சா வித்து வந்த பணம் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லணும். நீங்க சொல்லணும், நீ கஞ்சா வித்து அதன் மூலமாக வந்த பணத்தை கொடுத்து நான் உங்களுக்கு அடிமையாக போவதில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும்.